அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர 2-0 என்ற கணக்கில் இந்தியா அசத்தி வென்றிருக்காங்க. இந்த வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்வின் ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பும்ராவுக்கு எனக்கோ இந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் இந்தியாவுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அவர் பகிர்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், அவருக்கு பிடிக்காத அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அவர் மேலும் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் 2-0 என்ற கணக்கில் வென்ற இந்தியா அசத்தியும் இருக்காங்க. குறிப்பாக கான்பூரில் நடைபெற்ற 2வது போட்டியின் 2-3வது நாள் ஆட்டங்கள் மழையால் ரத்து செய்யப்பட்டுச்சு. அதனால் டிராவில் முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த போட்டியில் கடைசி 2 நாட்களில் வங்கதேசத்தை அடித்து நொறுக்கிய இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியும் பெற்றிருந்தாங்க. முன்னதாக அந்த போட்டியின் 4வது நாளில் அதிரடியாக பேட்டிங் செய்த இந்தியா 34.4 ஓவரில் 258க்கு 9 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்திருந்தது. இது வெற்றிக்கு பெரும் திருப்பு முனையாகவும் அமைந்திருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் 4வது நாள் உணவு இடைவெளி வரைக்கும் பந்து வீசிவிட்டு மீண்டும் மாலையில் பந்து வீசும் முடிவை கேப்டன் ரோஹித் சர்மா எடுத்ததாக அஸ்வின் சொல்லியிருந்தார். ஆனால் கான்பூரில் அதிகப்படியான வெப்பம் விளைவிய அந்த முடிவை தாமும் பும்ராவும் விரும்பவில்லை அப்படின்னும் அஸ்வின் தெரிவித்திருந்தார். இருப்பினும் முதல் இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே ரோஹித் சிக்ஸரை பறக்கவிட்டு இந்தியாவின் அதிரடியை துவங்கியதாக அஸ்வின் சொல்லியிருந்தார். அதை பார்த்து பவுலர்களான நாமும் நாட்டுக்காக வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு 2வது இன்னிங்ஸில் பந்து வீசி கடைசியில் வென்றதாகவும் அஸ்வின் சொல்லியிருக்காரு. இது பற்றி மேலும் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இன்னிங்ஸை இழக்க வேண்டுமா அப்படின்னு பேசணும். ஏன்னா வெப்பம் அதிகமாக இருந்ததுனால அந்த முடிவு மிகவும் கடினமானதாக இருந்திருக்கும். அதனால் என்னுடைய 4 ஜெர்சிகள் வேர்வையாலவே நனைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேகபந்து வீச்சாளர்கள் வீசுவது மிகவும் கடினம். ஸ்பின்னர்களும் அடுத்தடுத்து ஓவர்களை வீசுவது மிகவும் கடினம். அதனால் முதல்ல நாம் முழுமையாக பேட் செய்வோம், பந்து வீசலாம் அப்படின்னு நினைத்தோம். அதனால் நானும் பும்ராவும் ஒரே நாளில் மீண்டும் பந்து வீசுவது விரும்பலை. பொதுவாக ஒரு நாளில் பந்து வீசிய பிறகு குளிர்ச்சியான குளியல் எடுத்த பின்பே மீண்டும் பந்து வீச தயாராகும். ஆனால் எங்களுடைய கேப்டன் களத்திற்கு சென்று முதல் பந்தில் கவனத்துடன் விளையாடாமல் சிக்ஸரை அடித்தார். எங்கள் கேப்டன் ரோஹித் சர்மா அப்படி செய்யும் போது அதை பின்பற்றுவதை தவிர்த்து எங்களுக்கு வேற வழி கிடையாது. அதுவே ரோஹித் சர்மாவை பற்றி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சொல்வது அப்படிங்கிறதும் ஒன்றுதான், அதை செய்து காட்டுவது மற்றொன்று. ஆனால் சொன்னதை செய்து காட்டுவது முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ரோஹித் சர்மாவின் அதிரடியான அணுகுமுறையால் இந்த போட்டியில் இந்தியா வென்றிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வங்கதேச கிரிக்கெட் அணிக்கு எதிராக நிறைவு பெற்ற 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர இந்தியா ஒயிட் வாஷ் செய்து வென்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக கான்பூரில் நடைபெற்ற 2வது போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வென்ற விதம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2-3வது நாட்கள் ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டதால் போட்டி டிராவில் முடிவடையும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இருந்தாலும் கடைசி 2 நாட்களில் அதிரடியாக விளையாடிய இந்திய அணி வங்கதேசத்தை சரமாரியாக அடித்து நொறுக்கி அபார வெற்றி பெற்றது. அத்துடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வேகமாக 50, 100, 150, 200,
250 ரன்களை குவித்த அணியாக இந்தியா உலக சாதனை படைத்திருக்காங்க. மேலும் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் 8, ஒரு டெஸ்ட் போட்டியில் 7க்கும் மேற்பட்டு ரன் ரேட்டில் பேட்டிங் செய்த முதல் அணியாகவும் இந்தியா 2 உலக சாதனை படைத்திருக்கு. அது போக ஒரு கேலண்டர் வருடத்தில் அதிக சிக்சர்கள் அடித்த அணி என்ற இங்கிலாந்தின் அதாவது 2022 87 சாதனையை உடைத்த இந்தியா 2024 94 அப்படின்னு புதிய உலக சாதனையும் படைத்திருக்காங்க. அந்த வகையில் பேஸ்பால் என்ற பெயரில் அதிரடியாக விளையாடுவதாக புகழ்பாடும் இங்கிலாந்தை விட இந்தியா உண்மையான அதிரடி பாதை விளையாடி சாதனைகளை படைச்சிருக்கு. இந்த நிலையில் பேஸ்பால் போல இந்தியா விளையாடும் ஸ்டைலுக்கு கம்பேல் என்று ஒரு சிலர் பெயரிட்டு சமூக வலைதளங்களில் பேசுவதை பார்த்ததாக அஸ்வினும் சொல்லியிருக்காரு. அதாவது இங்கிலாந்தின் பயிற்சியாளர் பிரெண்டன் மெக்லம் பட்டப்பெயர் பேஸ் என்று சொல்லியிருந்து பேஸ்பால் உருவானது. அதே போல கம்பீரின் முதல் 2 எழுத்துக்களை வைத்து இந்திய அணியின் ஆட்டத்தை ரசிகர்கள் அழைக்க துவங்கியுள்ளதாக அஸ்வின் சொல்லியிருக்கார். இது பற்றி ஜியோ சினிமா சேனலில் அஸ்வின் பேசியது என்ன அப்படின்னா, கம்பால் என்பது பற்றி சில பதிவுகளை நான் பார்த்தேன். சிலர் அதை பகிர்ந்திருக்காங்க. அது சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கு. அணியின் நலனுக்காக இங்கே பயிற்சியாளர்களும் இருக்காங்க. இந்திய கிரிக்கெட் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தில் மிகப்பெரிய வித்தியாசங்களை நான் பார்க்கல. அவர்கள் இந்திய அணியில் சிறப்பான அன்பை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நான் ராகுல் பாய், கௌதம் பாய் ஆகிய இருவருடனும் விளையாடியிருக்கேன். அவர்கள் பயிற்சியாளர்களாகவும் இருந்திருக்காங்க. இந்திய கிரிக்கெட்டின் மீதான அவர்களுடைய ஆர்வம் ஆச்சரியமாகவே இருக்கு. தங்களுடைய அனுபவத்தை அவர்கள் எங்களுக்கு கொடுப்பதற்காக இதை விட என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் இந்த பட்டத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு இந்தியாவில் இதை செய்வது எதிரணிக்கு கனவாகிடுச்சு அப்படின்னு ரமேஷ் ராஜாவும் தற்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. பாகிஸ்தானை போல உங்களையும் வீழ்த்துவோம் அப்படின்னு சவால் விடுத்த வங்கதேசத்தை தோற்கடித்த இந்தியா தங்களை சொந்த மண்ணில் வலுவானக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நிரூபித்து காட்டியிருக்காங்க. இந்தியாவின் இந்த வெற்றிக்கு அனைத்து வீரர்களுமே முக்கிய பங்காற்றியிருக்காங்க. அதே போல ரவிச்சந்திரன் அஸ்வின் 114 ரன்களையும் 11 விக்கெட்டுகளையும் எடுத்து ஆல்ரவுண்டராக அசத்தியிருக்கார். குறிப்பாக சென்னையில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் தனது சொந்த மண்ணில் சதம் அடித்த அவர் 6 விக்கெட்டுகளை எடுத்து ஆட்டநாயகன் விருதை வென்றார். அதனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 38 வயதில் ஒரு போட்டியில் சதமோ 5 விக்கெட்டுகளும் எடுத்த முதல் வீரராக அஸ்வின் உலக சாதனை படைத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் நீண்ட காலமாகவே டெஸ்ட் போட்டிகளில் பேட்டிங், பவுலிங் ஆகிய 2 துறைகளிலையுமே அசத்துவதாக முன்னாள் பாகிஸ்தான் வீரர் கேப்டன் ரமேஷ் ராஜா சொல்லியிருக்காரு. அதனால் அஸ்வின் பவுலர் என்பதை தாண்டி ஆல்ரவுண்டர் என்ற வட்டத்துடன் அழைப்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு. மேலும் இந்தியாவில் ஒரு டெஸ்ட் போட்டியை வெல்வது வெளிநாட்டு அணிகளுக்கு கனவாகி விட்டதாகவும் அவர் பாராட்டியிருக்கார். இது பற்றி ரமேஷ் ராஜா பேசியது என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு இந்திய பவுலர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. முதல் இன்னிங்ஸ் வேகப்பந்து வீச்சாளர்கள் 2வது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்களும் அசத்தியிருக்காங்க. அஸ்வினுக்கு இந்த தொடர் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கு. குறிப்பாக சொந்த ஊரில் சதம் அடித்த அவர் 6 விக்கெட்டுகள் எடுத்தார். இது அவருடைய ஆல்ரவுண்டர் திறனை காட்டுது. இருப்பினும் கிரிக்கெட்டில் அவர் அந்த பட்டத்தை பெறல. உண்மையிலேயே அவர் ஆல்ரவுண்டர் என்று அழைக்கப்பட வேண்டும். அஸ்வின் எதற்கும் குறைந்தவர் அல்ல. அவர் தமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளில் ரன்களும் விக்கெட்டுகளும் இருக்கிறார். அதை செய்த பின் அவர் அதிகப்படியான டிராமாவை செய்யறதும் கிடையாது. வங்கதேசத்துக்கு எதிராக இந்த டெஸ்ட் தொடரை எளிதாகவே வென்றிருக்கு. தற்சமயத்தில் இந்தியா தங்களது சொந்த மண்ணில் வீழ்த்துவதற்கு கடினமான அணியாகவே இருக்காங்க. இப்படிப்பட்ட வெற்றிகரமான அணிக்கு வங்கதேசம் வெற்றி பெறுவதற்கு கடினமான
முயற்சிகளை செய்ய வேண்டும். ஏன்னா இந்தியாவில் ஒரு டெஸ்ட் போட்டியில் வெளிநாட்டு அணிகள் வெற்றி பெறுவது கனவாகும். உண்மையில் இந்தியாவுக்கு சவால் கொடுக்கும் கெப்பாசிட்டி வங்க தேசத்திடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.